ஆப்பிரிக்கன் கண்ட்ரி ஃபுல்லா ஒரு லாக்டவுனுக்கு தயாராகிட்டு இருக்குது. எபோலா அப்படிங்கிற ஒரு வைரஸ் ஆப்பிரிக்கால இருக்கிற ரீபப்ளிக் ஆஃப் காங்கோ அப்புறம் உகண்டா இந்த 2 கண்ட்ரிலயுமே ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 746 கேசஸ் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டும், அதுல ஒரு அமெரிக்கர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நியூஸ கேட்ட அமெரிக்கா, அங்க உள்ள ஏர்போர்ட்ஸ் எல்லாத்துலயுமே ஸ்கிரீனிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுமே இதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியர்கள் யாரும் தேவையில்லாம ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கு பயணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. இந்தியால இருந்து ஆப்பிரிக்காவுக்கு நெறைய மெடிக்கல் கிட்ஸ் போனதாவும் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ நெறைய வந்துகிட்டு இருக்குது. இந்த 746 கேஸஸ்ல 176 பேரு இறந்து போனதா அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்த ஒரு விஷயத்த தடுக்கிறதுக்காக WHO நெறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. இந்த ஒரு எபோலா வைரஸ் மனிதர்கள் டூ மனிதர்கள்லயும், விலங்குகள்ட்ட இருந்தும் பரவும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் வழியா உடம்புல இருந்து கசியிற பிளட்டு, அப்புறம் வியர்வை வழியா இந்த நோய் பரவலாம் அப்படின்னு சொல்லிட்டும் WHO எல்லாரையும் சேஃபா இருக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆப்பிரிக்கா கண்ட்ரிலயும் நம்ம இந்தியால இருந்து நெறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆப்பிரிக்கால வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த வீடியோவ ஷேர் பண்ணி பத்திரமா இருக்க சொல்லுங்க. சி யூ.